ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த தேங்காய் மூடியை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது முன்னாடி பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து உப்பு காயத்தால் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஷேப்க்கு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் இருக்கனால கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வேணுன்றனால கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த நம்ம தேங்காய் மூடியில் அடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு பென் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுலையுமே வந்து இதுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோஸ்க்கும் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்கரேஜ் பண்ணும் போது தான் நாங்கள் வந்து அடுத்த வீடியோஸ் ஏதாவது நியூவாக பண்ணலான்றது வந்து எங்களுக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரௌன் கலர் ஃபுல்லாக அடிச்சிட்ட பிறகு அந்த மூக்குக்கு வந்து நம்ம லைட்டாக இதே மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு ஐஸு மற்றபடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வரைஞ்சிட்டாச்சு. ஆனால் இப்போ டெடியோட கண்ணு மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் மறுபடியும் வந்து அந்த ஸ்கின் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் வந்து ஐஸு வரைஞ்சி அதில் வந்து இதேமாரி ஒயிட் கலர் ஷேட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி வரையறதுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோஸ் போகிறனால கொஞ்சம் கரெக்டாக வந்தால் நல்லா இருக்குமேன்றதுக்காக இதேமாதிரி மறுபடியும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எப்படி வருதோ அது அப்படியே முன்னே இருந்த மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டராக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கார்ட்போர்டில் வச்சு அந்த சைஸு கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்ட பிறகு இதேமாதிரி அட்டையில் வந்து நம்ம அந்த காது வரைஞ்சிட்டு அந்த காதுக்குமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே மட்டும் கொஞ்சம் வளைச்ச மாதிரி லைட்டாக மடித்தோன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த கொட்டாங்குச்சியில் ஃபிக்ஸ் ஆகும். இதே மாதிரி பாருங்கள். இப்போ வந்து இப்படி கொஞ்சமாக லைட்டாக அப்படி வளைச்சதும் பாருங்கள், இப்படி வளைச்சிட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து உட் க்ளூ இருந்துச்சுன்னா ஒட்டுறது ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம ஃபெவிகால் போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நான் வந்து க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணி இதை ஒட்டியிருக்கேன். இப்போ 2 சைடும் நம்ம க்ளூ கன் வச்சு காது ஒட்டிட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான க்யூட்டான டெடி பென் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.